வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது முருகருக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் முந்திரி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப் கடலை மாவை இந்த பேனில் சலிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கலர் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா இதில் 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் இன்னொரு கப் பாலை குங்குமப்பூவோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட்டி இல்லாமல் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச முந்திரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் அளவு அப்படின்ட்டு கிடையாது. நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் கடலை மாவு, முந்திரி பருப்பு, சர்க்கரை 3மே 1 கப் அளவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது இலக்கி வரும். அதுக்கப்புறமா பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லோ ஆகிட்டே வரும். நீங்கள் சப்போஸ் குங்குமப்பூ சேர்க்கலை அப்படின்னா உங்களது ஒரு லைட் எல்லோவாக தான் இருக்கும். ஸோ என்ன கலர் வரலையே நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா திக்காகி வரும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் அப்படியே வரும். நார்மல் பாத்திரம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பதம் வரலையேன்ட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம். ஏன்னா கடலை மாவு சேர்த்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப திக்காகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இதை இப்படியே சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இல்லை கடைசியாக இருக்கும் போது ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே அந்த பிரசாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்க்குறதா இருந்தால் ஒரே ஒரு துளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட திருப்பாகம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்த்திங்கன்னா கையில் கூட ஒட்டாது. அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி. நீங்கள் நெய்வேத்தியத்துக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை யோசிக்காமல் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.